சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான துணையை பற்றி ஒரு சந்தோஷ செய்தியை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். நீ உன் துணையை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் துணை ஞாபகம் உன் மீது இருக்கிறதா என்ற சந்தேகம் உனக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், நீ எந்த அளவிற்கு உன் துணையை விரும்பி நேசிக்கிறாயோ அதே அளவிற்கு தான் உன் துணை உன்னை நேசித்து அன்பால் பாசம் வைத்து உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் நீ பேசும் பொழுதும் அவர் உன்னோடு பேசுவதில்லை என்பது உண்மைதான். அதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறேன். அவருடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீயே மனம் கலங்கி போவாய். உன்னை விலகிச் சென்ற நாள் முதலாய் அவர் படும் கஷ்டங்கள் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. அவர் உன்னிடம் வந்து சேர்ந்தால் ஒழிய அவருக்கு நிம்மதி இல்லை என்று நினைக்கிறாய். நிச்சயமாக அவர் உன்னை நாடி வருவார். உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வாரா? எதை நினைத்தும் நீ கலங்காதே. உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். மிக விரைவில் இது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்களும் விட்டு கொடுத்து போகாததுமே உன் வாழ்க்கையை இப்பொழுது இப்படி வைத்திருக்கிறது என்று உன்னவர் சொல்கிறார். நிச்சயமாக அதில் சில உண்மைகள் இருந்தாலும் உங்களுக்குள் இனி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதியான வாக்கு. உங்கள் கர்மா எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பிரகாரம் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் துணை உன் மீது பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும்படியாக செய்து அவர் உன்னை நாடி வந்து உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான ஏற்பாட்டை நான் செய்து விட்டேன். இனி நீ சந்தோஷமாக இரு. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. எந்த அளவிற்கு வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நீ உணர்ந்து கொள். ஒரு உயரத்தை தாண்ட வேண்டும் என்றால் பின்னோக்கி சென்று வந்தால்தான் அந்த தூரத்தை சுலபமாக தாண்டி விடலாம். அதுபோல தான் வாழ்க்கையும் எந்த அளவிற்கு அதிக அளவிற்கு விட்டு கொடுத்து செல்கின்றீர்களோ அதே அந்த அளவிற்கே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழ வேண்டும். இது மிக விரைவில் இது நடக்கும். நீ இதில் இந்த மூன்றாவது எண்ணை தேர்ந்து செய்திருந்தால் உன்னுடைய துணை இன்னும் 3 நாளில் உன்னை அழைத்து பேசுவார். உன்னை நாடி வருவார் என்பதை நீ இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நீ 7வது எண்ணை தேர்ந்தெடுத்திருந்தால் இன்னும் 7 நாட்கள் மட்டும் பொறுத்திரு. உனக்கான நல்ல செய்தி உன் துணையிடம் இருந்து வரும். இது சாயப்பாவின் கணிப்பின்படி நான் உனக்கு சொல்கிறேன். இன்னும் 7 நாட்களில் உன் துணை உன்னை தேடி வருவார். எங்களது கணிப்பின் பிரகாரம் உங்களுக்குள் இனி எந்த வருத்தமும் இருக்காது. உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்று எண்ணத்தோடு நீ இரு. எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். மீண்டும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.